ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அதை தான் அம்மா என்ன தான் அப்பா வந்துட்டு வீட்டில் வந்து பாசத்தை கொட்டினாலும் சம்பாரித்து கொட்டினாலும் என்ன தான் பண்ணாலும் அம்மாவோட மனசுன்றது யாருக்குமே வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சாண்ட்ராவும் பிரஜனும் வந்திருக்காங்க. வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கான்ட்ரவர்சியை சந்திச்சுட்டே இருக்காங்க. நிறைய அதுங்களே பார்த்தீங்கன்னா இவருக்கு பேப்பர் ரோடின்னு பேர், பிரஜனுக்கு இவங்களுக்கு வந்துட்டு நடிப்பு அரக்கின்னு பேர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதை வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது ஒரு பக்கம். அது சரி, குழந்தைங்கன்றனால அது தெரியாமல் கூட போகலாம். ஆனால் சப்போஸ் அவங்க லைவ் பார்க்கும்போது அம்மாவும் அப்பாவும் சண்டை போகிற விஷயம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம சண்டை. நீங்கள் என்ன அவருக்கு வாழான்னு கேட்டாங்க. அப்புறம் அவருக்கு சரியாக ஏறிக்கிச்சு. இன்னொரு இடத்துல வந்து முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அழுதுருப்பாங்க. பிரஜன் கிட்டே போகவே இல்லை. இன்னொரு இடத்துல பிரஜன் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க, அவகிட்ட நான் பேச போகிறது கிடையாது, இந்த கேம் முடிகிறதுக்கு என்ன பண்ணால் பார்க்கணுன்றாரு. இப்போ இதெல்லாம் அந்த குழந்தைகள் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இதை ப்ரெசென்ட் பண்ணல. இதை நீங்கள் நோட் பண்ண. அதனால தான் நான் சொல்கிறேன், அம்மாவோட மனசு எப்பயுமே வராது அப்படின்ட்டு. ஏன்னா வந்ததுலேருந்து அவர் வந்துட்டு சாண்ட்ரா கூட சுற்றினார், சாண்ட்ரா கூட பேசினா, சாண்ட்ராக்காக நின்னார். அதுக்கப்புறம் இப்போ விலகி இருக்கார் கேமுக்காக. ஆனால் அவர் குழந்தைக்காக ஏதாவது மெசேஜ் கொடுத்தாரு? கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த விஷயங்களை இப்போ யார் பண்ணுறா? சாண்ட்ரா பண்ணுறாங்க. என்னென்னா 2 பேர் குழந்தையோட பேரை சொல்லி, நல்லா இருக்கீங்களா செல்லம், நல்லா இருக்கீங்களா, கிளாஸ்க்கெலாம் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன கிளாஸ்க்கெலாம் போகிறாங்களோ அதில் தனித்தனியாக சொல்லி, ஒரு கிளாஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது, நான் வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவேன், அம்மாவும் அப்பாவும் நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கோம். எப்படி? அம்மாவும் அப்பாவும் நாங்கள் சந்தோஷமாக இங்கே இருக்கோம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைகள் பார்த்து என்னடா அப்பா அம்மாவும் சண்டை போகிறாங்க. இப்போ தான் சண்டை முடிஞ்சுது. ஆக்சுவலாக முடிஞ்ச உடனே இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே பகிர்ந்தது. ஏன்னா அவங்களால மட்டும்தான் இங்கே நடக்கிற கேமையும் மைண்டில் வச்சுக்க முடியும், குழந்தைங்களையும் மைண்டில் வச்சுக்க முடியும், அந்த ஃபீலிங்ஸையும் மைண்டில் வச்சுக்க முடியும். அவருக்கு அது ஞாபகம் இருக்கானு தெரியும். அவர் கேம் போயிட்டு இருக்கார். அவர் பிரஜன் ரொம்ப, அதாவது ஒரு சில நேரங்களில் அவர் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்க ரம்யா கிட்ட வந்துட்டு எது ரத்தம்லாம் வர மாதிரி அடிச்சிச்சுன்னா எங்களுக்கு கேட்காதீங்கம்மா அப்படின்றாரு. அப்படியா அப்படி தான் விளாட போகிறீங்களா? இல்லை சொல்கிறேன் நான் அப்படின்றாரு. எதுக்கு? ஏன் இவ்வளோ தேவையில்லாமல் பேசணும்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் பேசுகிறார். ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பட் இங்கே வந்து ரொம்ப, அதாவது சொன்னாங்க தான், இல்லைன்னு சொல்ல, 2 பேரும் ஒரே கேம் விளாட்றாங்கன்னு சொன்னாங்க. அது அப்படி தான், அதை மறுக்க முடியாது. பட் நீங்கள் 2 பேரும் சேரவே கூடாது, ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும், அவங்க ஃபீல் பண்ணால் அவங்கள நீங்கள் கன்சல்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லலை. இவராக வந்து இமேஜின் பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் சாண்ட்ரா வந்துட்டு அவங்க குழந்தைகளுக்கு இங்கே ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து சாண்ட்ரா வந்து பிரஜனோட ஒரு படி மேலே போயிட்டாங்க. அது என்னோட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். ஏன்னா மைண்டில் வந்துட்டு ஒரு பக்கம் கேமையும் பிரஜன் கணவன் அந்த விஷயத்தையும், ஏன்னா கணவனும் ஜெயிக்கணும். சாண்ட்ராவோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விஜய் சேதுபதி சாண்ட்ராவை கலாய்க்கும் போது வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க, சிரிச்சிருப்பாங்க. சிரிக்காதீங்க சாண்ட்ரா, எனக்கு வெறுப்பாதுக்குன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார். ஆனால் அதே தன் கணவனை வந்துட்டு எல்லோரும் முன்னாடி கலாய்ச்சோன்னு அழுதுருப்பாங்க. அதுதான் விஷயம். ஸோ எந்த பெண்ணுமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு சான்ஸே இல்லை. அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.